நம்மள நிறைய பேர் மாதிரி தான் ரமேஷும். காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்னா ஈவினிங் வீட்டுக்கு வரதுக்கே 8 மணி ஆகிடும். வீட்டுக்கு வந்ததும் ஆஃபீஸில் உள்ள ஸ்ட்ரெஸ்னால ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் மொபைல்லாம் நோண்டிட்டு எப்படியும் அவன் தூங்குறதுக்கு 11 மணி ஆகிடும். இப்படியே டெய்லி ரொட்டீனும் நடந்துகிட்டு இருக்கனால அவன் வாழ்க்கையே அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது தான் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பார்க்குறான். அது எதை பற்றினது அப்படின்னா சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் எப்படி நம்ம லைஃபையே மாற்றும் அப்படின்ற ஒரு போஸ்ட். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற ரமேஷ் நம்மளும் சின்ன சின்ன பழக்கங்களை வளர்த்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். முதல்ல அவன் லைஃப் ஸ்டைலில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறான். அது என்ன அப்படின்னா மார்னிங் அவன் டேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் வாக்கிங் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து வாக்கிங் போகிறான். ஆரம்பத்தில் வெறும் 5 நிமிஷம் வெளியே வந்து நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்ற மைண்ட் செட் தான் அவனுக்கு இருக்குது. ஆனால் போக போக அந்த 5 நிமிஷம் நடக்கிறனாலேயே த்ரூ அவுட் த டே அவனோட மைண்டும் சரி பாடியும் சரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறத அவன் உணர்றான். அண்ட் அவனாவே பிடிச்சி போய் அவனோட வாக்கிங் டைமை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது இன்னும் அவனோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அவனோட ஆஃபீஸில் அவனோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறத அவனே நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ இதே மெத்தடை பயன்படுத்தி அவன் லைஃப்பில் நிறைய சின்ன சின்ன ஹேபிட்டை அவனே கொண்டு வரான். உதாரணத்துக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஃப்ரூட் சாப்பிட ஆரம்பிக்கிறான். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு புக்கில் ஒரு பேஜையாவது படிச்சுட்டு தான் தூங்குறான். ஆனால் இதெல்லாம் காலப்போக்கில் அவனை ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கிடுச்சு. அண்ட் இப்போலாம் ஸ்ட்ரெஸ்ஸையுமே அவன் ப்ராப்பராக மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த ரமேஷோட எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் எப்படி நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல லட்சம் பேரை இன்ஸ்பயர் பண்ணி அவங்க லைஃப்பை அழகாக மாற்றின ஜேம்ஸ் கிளியர் அவர்கள் எழுதிய அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற புக்கோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக் பல பேரோட வாழ்க்கையில் அவங்க ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண உதவி இருக்கு, அவங்க ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ண உதவி இருக்கு, அவங்க ரிலேஷன்ஷிப்பை பெட்டர் ஆக்கிறதுக்கும் உதவி இருக்கு. சரி வாங்க இந்த புக்கில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஷார்ட்டாக பார்க்கலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்கள் அனீஷ். மொதல் விஷயம் த பவர் ஆஃப் அட்டாமிக் ஹேபிட்ஸ். ஹேபிட்ஸ்னால் நம்ம எல்லாருக்குமே மீனிங் தெரியும், பழக்க வழக்கங்கள்னு. அது என்ன அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஆட்டம் அப்படின்னா தமிழில் அணுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆட்டம்ன்றது நம்மளால நார்மலாக பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே குட்டியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு குட்டியான நல்ல பழக்க வழக்கங்களே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது நம்ம லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 30,000 அடியில் ஒரு ஃப்ளைட் ஒன்று போயிட்டு இருக்கு. அதை ஓட்டிக்கிட்டு இருக்க பைலட் ஒரு 1% அவரோட பாத்தை சேஞ்ச் பண்ணார் அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த ஃப்ளைட் ஆனது அது போக வேண்டிய டெஸ்டினேஷன்ல இருந்து பல 100 கிலோமீட்டர்கள் தள்ளி போயிருந்திருக்கும். ஒரு சின்ன சேஞ்ச் தான் ஆனால் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துது இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ண போற சின்ன சின்ன ஹேபிட்ஸ் நம்மளுடைய லைஃப்ல பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். ரெண்டாவது விஷயம் என்னன்னா த 4 laws ஆஃப் பிஹேவியர் சேஞ்ச். ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக்கிறதுக்கு ஒரு 4 இம்பார்ட்டண்ட்டான லாஸ் இருக்குன்னு சொல்கிறாரு ஆத்தர். முதல் லா ட்ரிகர், மேக் இட் ஆப்வியஸ். ஒரு ஹேபிட்டை வளர்க்குறதுக்கு முதல்ல தேவைப்படுற ஒரு விஷயம் ட்ரிகர் பாயிண்ட். உதாரணத்துக்கு நீங்கள் ஜிம்முக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஜிம் பேக் எடுத்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் பெட்டு பக்கத்துலேயே வச்சுருங்க. காலையில் நீங்கள் கண் விழிக்கும் போது நீங்கள் பார்க்குற மொதல் விஷயம் அந்த ஜிம் பேக்காக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அதுவே உங்களை ட்ரிகர் ஆக்கி ஜிம்முக்கு போக வைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். ரெண்டாவது லா கிரேவிங்ஸ், மேக் இட் அட்ராக்டிவ். ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஆகிடும். அது எப்போ அப்படின்னா அது உங்களுக்கு பிடிச்சி போக ஆரம்பிச்சிருச்சுன்னா. ஆனால் நிறைய பேருக்கு புதுசாக பண்ணக்கூடிய ஹேபிட்டானது பிடிக்காமே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேபிட் ஸ்டாக்கிங் அப்படின்ற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு பழகின ரொம்ப பிடிச்சி போன ஒரு விஷயத்தோட இதை சேர்த்து பண்ணும்போது இதுவும் உங்களுக்கு காலப்போக்கில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். உதாரணத்துக்கு நீங்கள் ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. இதில் ரொம்பவே கஷ்டமான ஒரு பார்ட் எது அப்படின்னா சமைக்கிறது தான். உங்களுக்கு சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பிடிச்சி போன, உதாரணத்துக்கு பாட்டு கேட்குறதா இருக்கலாம். உங்களுக்கு பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டே சமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சமைக்கிறது பெரிய கஷ்டமாகவே தெரியாது. அண்டு காலப்போக்கில் அது உங்கள் ஹேபிட்டாகவே மாறிடும். மூணாவது லா ரெஸ்பான்ஸ், மேக் இட் ஈஸி. ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் ஒரு புது ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது அதை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது, அது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு நீங்கள் புக் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெய்லி உட்காந்து 1 மணி நேரம் புக் படிக்கிறத விட 5 நிமிஷம் படித்தா போதுன்றாரு ஆத்தர். ஏன்னா ஆரம்பத்திலேயே ரொம்ப ஃபோர்ஸ்டாக அந்த ஹேபிட்டை உங்களுக்குள்ளே நீங்கள் வளர்த்துக்கணும்னு நினச்சி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒரு கட்டத்தில் அது உங்களுக்கு பிடிக்காமே போயிடலாம். அதனால ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே காலப்போக்கில் நீங்களாவே அந்த டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவீங்க
பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். ஏன்னா இன்டென்சிட்டியை விட கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். 4வது லா என்னன்னா ரிவார்ட்ஸ் மேக் இட் சாட்டிஸ்ஃபைங். ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஸ்டார்ட் பண்ற ஹேபிட்ல உங்களுக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நீங்க காலப்போக்கில் அதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஆனா இதே ஒவ்வொரு வகையில் அந்த ஹேபிட்னால உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் டெய்லி கிடைச்சது அப்படின்னா நீங்க அந்த ஹேபிட்டை விடவே மாட்டீங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் மாதிரி தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் டெய்லி புக் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்குன்னு ஒரு கேலண்டர் ஒன்று ரெடி பண்ணி டெய்லி நீங்கள் புக் படித்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு டிக் போடணும். இப்படியே டெய்லி டிக் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு நாள் கூட அந்த டிக் போடுறதை விட்டுறக்கூடாதுன்னு உங்கள் சைக்காலஜிக்கலாகவே உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தான் அந்த 4 முக்கியமான லாஸ். அடுத்ததான் இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ரோல் ஆஃப் ஐடென்டிட்டி. இதுதான் இந்த புக்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஆத்தர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறதை விட எதுவோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு புக் படிக்கிற ஹேபிட்டை தான் நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க மைண்ட்ல நீங்க நிறைய ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட நீங்க ஒரு நல்ல புக் ரீடரா மாறணும் அப்படின்றத நீங்க நினைக்க ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு ஆத்தர். அடுத்து இந்த புக்ல சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா 2 மினிட் ரூல். எந்த ஒரு ஹேபிட்டையும் ஃபாலோ பண்றதுக்கு தடைகளா இருக்க விஷயத்த இந்த 2 மினிட் ரூல் மூலியமா தவிர்க்க முடியும்னு சொல்றாரு ஆத்தர். ஏதாவது ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்றதுக்கு வெறும் 2 நிமிஷம் ஒதுக்கி அதுக்காக ஏதாவது பண்ணிட்டாலே அங்க இருந்து அந்த ஹேபிட் பிக்கப் ஆயிடும். உதாரணத்துக்கு ஜிம்முக்கு போகணுன்ற பழக்கத்தை வளர்த்துக்கிறதுக்கு வெறும் 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஜிம்முக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் நீங்க போட்டுட்டாலே நீங்க ஜிம்முக்கு போகணுன்ற மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மெடிடேஷன் பண்ணணுன்ற ஹேபிட்டை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வெறும் 2 நிமிஷம் சும்மா உட்கார்ந்தாலே போதும் அந்த மைண்ட் செட் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். அடுத்து இந்த புக்ல ஆத்தர் ஏன் இந்த சேஞ்சஸ்லாம் ரொம்ப ஸ்லோவா ஃபீல் ஆகுது அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்றாரு. ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் தெளிவா தெரிஞ்சுக்கணும், சேஞ்சஸ்ன்றது ஓவர் நைட்ல நடக்கிறது கிடையாது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு தெரியறதுக்கே கொஞ்சம் காலம் எடுக்கும். இதுவும் ஒரு மரம் நடுற மாதிரி தான். என்னதான் நம்ம சீடை நட்டு வச்சுட்டு டெய்லி தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தாலும் அந்த செடின்றது வெளியில தெரியறதுக்கே கொஞ்சம் காலம் ஆகும். என்னதான் செடி வெளியே தெரியறதுக்கு லேட் ஆனாலும் அந்த மண்ணுக்குள்ள அதோட ப்ராசஸ் ஆனது நடந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒரு ஹேபிட்டா மாறி அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். மெயினா இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு நல்ல ஹேபிட்டை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. அதை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் வெறும் 1% நீங்க பண்ணீங்கனாலே போதும், காலப்போக்கில் அதுவே உங்களோட ஹேபிட்டா மாறிடும். இதெல்லாம் தான் அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற புக்ல சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயங்கள். எப்படி நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்ற இதே புக்ல எப்படி கெட்ட பழக்க வழக்கங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விடுறது அப்படின்றத பத்தியும் சொல்லியிருக்காங்க. பட் அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல தெளிவா பார்க்கலாம். அண்ட் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே இந்த புக்கோட வெறும் சம்மரி தான், வெறும் எசன்ஸ் தான் நம்ம பார்த்திருக்கோம். இதோட முழு சாராம்சமும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்க இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். இந்த புக் அமேசான்ல தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தா அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற எந்த புக்கோட சம்மரி உங்களுக்கு வேணும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.